முட்டைக்கோஸ், உருளைக்கிழங்கு, கேப்சிகம், கேரட்டு, வெங்காயம் இது எல்லாத்தையும் சின்ன சின்னதாக இது போல நறுக்கி வச்சிருக்கோம். ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்து கீத்தி வச்சிருக்கோம். இப்போ நம்ம வந்து ஒரு குக்கரில் 1 ஸ்பூன், பெரிய ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கோம். அதில் வந்து இந்த பச்சை மிளகாயை அதில் போட்டு, கீத்தி வச்சிருக்கிற பச்சை மிளகாயை அதில் போட்டு லேசாக ஒரு ஃப்ரை பண்ணுறோம். அதுக்கு அடுத்ததான் நம்ம இப்போ வந்து அதில் வெங்காயத்தை போட போகிறோம். சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை அதில் கொட்டி நல்ல ஒரு ஃப்ரை பண்ணணும். வெங்காயத்தை அதில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணுறோம். இப்படி ஒவ்வொன்றா நம்ம நறுக்கி வச்சிருக்கிற காயை மொத்தமாக கொட்டாமல் ஒவ்வொன்றா அதில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணணும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின பிறகு இப்போ அடுத்தது நம்ம வந்து நீளமாக நறுக்கி வச்சிருக்கிற கேரட்டை அதில் கொட்டுறோம். கேரட் இந்த மாதிரி நறுக்கினீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணியாக இருந்தாலும் சரி, வெஜிடபிள் ரைஸ், வெஜிடபிள் புலாவ் இது எல்லாத்துக்குமே கேரட்டை இது மாதிரி நறுக்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். கேரட்டை நல்லா ஃப்ரை பண்ணுறோம். அடுத்ததாக நாம் அதில் வந்து உருளைக்கிழங்கு, அதாவது பன்னீர் இருக்கு இல்லையா, நம்ம வந்து பன்னீர் வந்து எப்படி ஸ்கொயர் டைப்பில் சின்னதாக கட் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி அதில் போடுறோம். இது பார்த்துட்டிங்கன்னா நல்லா வெந்துருச்சுன்னா பன்னீர் மாதிரியே இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் இதே மாதிரி சைஸில் நாம் அதை கட் பண்ணி போடுறோம். பன்னீர் 65 எப்படி நறுக்குவோமோ அதே மாதிரி இந்த உருளைக்கிழங்கு கட் பண்ணி தோல் சீவிட்டு இதை கட் பண்ணி நம்ம அதில் போட்டுறோம். அது ஓரளவுக்கு வதங்கின பிறகு இப்போ வந்து கேப்சிகமையும் முட்டைக்கோசையும் அதில் போட்டு திரும்பி ஒரு நல்ல கிளறுறோம். குடமிளகாயும் முட்டைக்கோசையும் அதில் போட்டு நல்ல ஒரு கிளறுறோம். இதுக்கு நடுவில் எண்ணெய் தேவைப்படுறவங்க சமையல் எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அதில் ஆட் பண்ணிக்காங்க. இந்த காய் நல்லா வதங்குறதுக்கு அது கொஞ்சம் உதவியாக இருக்கும். ஒரு 15-20 மினிட்ஸ் வந்து இதை நல்லா வந்து நம்ம அடுப்பு கொஞ்சம் பெருசாக வச்சுட்டு ஃப்ரை பண்ணுறோம். இப்போ வந்து டொமேட்டோ சாஸ் அதில் ஆட் பண்ணுறோம். நம்ம டொமேட்டோ யூஸ் பண்ணுறதில்ல இதுக்கு. டொமேட்டோ சாஸ், அடுத்ததாக சோயா சாஸ் 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணுறோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதை நம்ம யூஸ் பண்ணுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததுன்னா அதை போட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா அதில் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா அதை வந்து ஃப்ரை பண்ணுறோம். இல்லை இஞ்சி பூண்டு நீங்கள் தனித்தனியாக அரைச்சி வச்சுருந்தீங்கனாலும் சரி, இல்லை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சு கூட இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.